உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பூர புத்தி, டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் போதும், அதுக்கு பிறகு அதிலே ரூட்டை பிடிச்சி பிளானை பிடிச்சி எங்கே வேணாலும் போவாங்க. கனவு உலகத்திற்குள்ளே அதிகமாக போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். சில ராசி கனவுல போகும், ரிட்டர்னில் வராது. இவங்க என்னென்னா கனவுக்கு போயிட்டு அதாவது சப்ஜெக்டுக்கு மீறி வெளியில் போயிட்டு திருப்பி சப்ஜெக்டுக்குள்ளே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு அற்புதமான திறமை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரவங்களை. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து எடை போட்டுற முடியாது. சிரித்து நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹாஹா ரொம்ப திறமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கன்னிராசியை எடை போட்டுறாதீங்க. கன்னிராசிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, பேச்சு இங்கே இருக்கும், கவனம் வேற எங்கேயோ இருக்கும். எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். இந்த ஃபார்மாலிட்டியே இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஃபார்மாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஃபார்மாலிட்டிக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், ஃபார்மாலிட்டிக்கு ஒருத்தவங்கள்ட்ட வந்து பழகணும், ஃபார்மாலிட்டிக்கு எல்லாமே பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு ரொம்ப டீப்பாக இறங்கிடாதீங்க, வேண்டாம். நமக்கு பட்டது போதும். அதாவது சொல்லுவாங்க, பயன்படுத்துகிற வரை பயன்படுத்திக்கிட்டு விட்டுடணும். ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு காரில் போகிறோம், ஏன் லக்ஸுரி பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸு நல்லா இருக்குது, சென்னையிலேருந்து தூத்துக்குடி போய் இறங்குறோம். இறங்கணுன்னா இறங்கும் போதே பாதி உயிர் பாதி போய்டும். என்ன தான் லக்ஸுரி பஸ்ஸில் போனாலும் எப்போங்க நிற்கும், எப்போ ஊர் வரும் கேட்போமா கேட்க மாட்டோமா. ஏறும்போது இருக்கிற ஒரு ஆசை, ஒரு 1 hour வரைக்கும் போகிற ஆசை, காலையில் பார்த்திங்கன்னா இறங்க முன்னாடி இருக்காது. இந்த பஸ்ஸிலேயே மீண்டும் தொடருவோம், வாய்ப்பே இருக்காது. எப்படா இறக்கி விடுவாங்கன்னு தான் தோணும். வால்வோ பஸ்ஸில் நீங்கள் போனாலும் எந்த இதில் போனாலும் சரி, அப்படி தானே. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் சில விஷயம் தொடரக்கூடாது. தொடர்ந்தால் பிரச்சனை, இதுக்கு தான் உணர்த்துறது. அப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், அதை தொடராமல் தேவைப்படும் போது ஒருத்தவங்களை பழகுங்க. தேவையில்லாத போது அவங்கள அதோடு நிப்பாட்டிங்க, நல்லது. சும்மா வெல்கம் போடுறது, அடிக்கடி குட் மார்னிங் மெசேஜ் போடுறது, குட் ஈவினிங் மெசேஜ் போடுறது, குட் ஆஃப்டர்நூன் மெசேஜ் போடுறது. கன்னிராசிக்காரவங்க தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக சில பேரை வந்து உங்களோட இழுக்கிறேங்கிற பேரில் உங்களை இழுத்து விட்டுக்காதீங்க. அதில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் சும்மா குசலம் விசாரிக்கிறதே வேண்டாம். அது ஃபார்வேர்டு மெசேஜ் தயவு செய்து கன்னிராசிக்காரவங்க யாருக்குமே பண்ணாதீங்க. அதில் ஏதாவது ஒரு சேட்டை ஒன்று வரும், ஒரு வில்லங்கம் வரும், அதுக்கு பதில் சொல்லி உங்களால் தீர முடியாது. அது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது இழுத்து விட்டு போயிடுவாங்க. அதில் நம்ம ஒரு 10 ரூபா நட்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒருத்தவங்களை தேவையா, அவங்களுக்கு ஃபோன் அடிங்க, இந்த வேலையை பண்ணி கொடுக்குறியான்னு கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மறுக்க மாட்டாங்க. ஆனால் அதை விட்டுட்டு சும்மா நான் வந்து சும்மா பேசி வைக்கலான்னு பேசி வச்சேன், அது வேண்டாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கே கண்ணி என்றைக்குமே போகக்கூடாது. கணக்கு பார்த்து செலவு செய்கிறது தான் நல்லது. என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு இடத்துல பணத்தை கணக்கு பார்க்கக்கூடாது. அது என்ன பண்ணும், புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஒரு இடத்துல பேர் புகழ் பணம், அதாவது வந்து கௌரவம் கிடைக்காது. அப்போ பணத்தை அங்கே கவனமாக கணக்கு பார்க்கணும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும், பணத்தை எங்கே கணக்கு பார்க்கணும், எங்கே பணத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது ஒரு கணக்கு. வாழ்க்கையில் பல கணக்கு இருக்குது. எல்லாத்துலேயும் பணத்தை பார்த்தோம்னா செலவு பண்ண முடியாது, வாழ்க்கை வந்து சரியாக போகாது. கன்னிராசிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எப்படின்னா, சில இடத்துல பணத்தை விட்டுருங்க, உங்களுக்கு கௌரவம் உயரும்.
பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதில் பணம் அடுத்தது வரும். புரியுதுங்களா? கடவுள் உங்களை என்ன பண்ணுறாரு, நிறைய பேருக்கு சேவை செய்வதற்காக உங்களை அர்ப்பணிக்க வைக்கிறார். நீங்கள் வந்து ஒரு அர்ப்பணிப்பு பிறப்போடு இருக்கணும். சில இடத்துல எதிர்பார்க்காம வேறு வேலையை செய்யுங்களேன், டபுள் இன்கம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்றைக்கு எதிர்பார்த்து இந்த இடம் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு மட்டும் நினச்சி பாருங்களேன், ஒன்றும் வராது, கிழிஞ்சிடும். ஆமாம், சும்மா போட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்க. சொந்தக்காரன் கொடுக்குறதா இருக்கட்டும், தெரிஞ்சவனுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், நண்பனுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா நெட்லாம் வேணாம். யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த பணம் கொடுங்க. எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இழுத்து விட்டுக்காதீங்க. பணம் ஒரு மனுஷனை ஒரு போதை, அது தெளிஞ்சிரும். அப்புறம் அவன்கிட்ட அந்த பணம் கொடுக்குற வரைக்கும் அவங்கள உயர்த்தி பேசுவான், பணத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா அவங்கள தாழ்த்தி பேசுவான். ஸோ அதனால் மனுஷனுடைய குணத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் பிரதானமாக போகக்கூடாது. ரெண்டாவது, திட்டமிட்டு வேலை செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரோக்ராம் ரொம்ப திட்டமிட்டுருங்க. சரியாக பேப்பரில் எழுதிக்கிங்க. இல்லைன்னா இந்த மாதம் வந்து வேஸ்ட்டாக போகும் டைம். பேசுகிற டைம் வேஸ்ட்டு, பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா 4 பேர் நம்மளை போட்டு ஏமாற்றிட்டு போயிடுவோம். கரெக்டாக வச்சுங்க. இந்த ஊரில் இத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும், என் வீட்டில் இந்த வேலையை பார்க்கணும், இன்றைக்கி ப்ளம்பரை கூப்பிடணும், இன்றைக்கி வந்து ஏசி மெக்கானிக்கை கூப்பிடணும், இப்படி ஏதோ ஒரு பிளானு. அப்படி தான் லைஃப். இன்றைக்கி இதை சமைக்கணும், இதை சமைக்கக்கூடாது, இன்றைக்கி பள்ளிக்கூடம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதை படிக்கணும், இந்த புத்தகம் வாங்கணும், இது வேண்டாம், இந்த வாரத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதம் முழுக்க இப்படி எடுங்க. ப்ரிப்பேர் பிளான், திட்டமிட்டு வேலைகள் செய்தால் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சொதப்பி நிற்கும். ஏன்டா நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நீங்களே அப்புறம் ஃபீல் பண்ணி கணத்தில் கையை வைக்கும்போது ஏன் ஞாபகம் உங்களுக்கு வந்துடும். ப்ரோ, அந்த ஆள் அன்றைக்கே சொன்னான், இந்த பதிவை பார்த்தோம், செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப திட்டமிட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு வேலை பார்க்குறான் பாருங்கள், அவன் நம்மளை ஏமாற்றிடுவான். முதலாளிகளை வேலை பார்க்குறவங்க ஏமாற்றுவாங்க. வேலை பார்க்குறவங்கள யார் ஏமாற்றுவாங்க கேட்குங்களா? இதே ராசியில் இருந்தால் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க ஏமாற்றுவாங்க. ஏமாத்துறது இந்த நேரத்தை பொறுத்தவரைப்போ திட்டமிடணும், பிளானிங். அதேமாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், ஆனால் ரொம்ப தூரம் நீடிக்காது. பயப்படாதீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும், ஆனால் நீடிக்காது, அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சண்டை வரும்போது நவுந்து போடுங்க, வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஆஃபீஸில் சண்டை வந்தாலும் நவுந்து போயிடுங்க, வீட்டில் சண்டை வந்தாலும் நடந்து போயிடுங்க. நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள். மகாவிஷ்ணு பெருமாளை பிடிச்சிங்க. பெருமாளை தான் இந்த மாதம் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். சின்னதாக செந்தூரம் வாங்கி வைங்க, நெத்தியில் செந்தூரம் வச்சுக்கிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், டிசிப்ளின், ரொம்ப பொறுமை, இதுதான் நமக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ என்னென்னா உங்களை நிறைய பேர் கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணுறாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களை செக் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த தஸ்தாவேஜுக்கெல்லாம் பத்திரமா வச்சுங்க. 2 வீலரில் போகிறவங்க, 4 வீலரில் போகிறவங்களாம் அந்த இதெல்லாம் வச்சுங்க, லைசன்ஸு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்காதவங்க இப்போ வந்து உங்களை கேட்பாங்க. அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி கட்டாமல் பார்த்துங்க. நல்லது நடக்கும். நல்லது நடக்க பெருமாளை பிடிச்சிங்க. பெருமாள் தான். துளசி மாலை வாங்கி சாத்துங்க. எங்கே நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா கோவிந்தபுரம்னு சொல்லுவாங்க, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. விட்டலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே வந்து துளசி மாலை வாங்குங்க. துளசி மாலை வாங்கி கழுத்தில் போட்டுங்க. ஆமாம், கண்டிப்பாக விட்டல் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.